உங்கள் உள்ளங்களில் குழப்பமுண்டாக்குகிறவர்கள் தங்களை அலிகளாகவே ஆக்கிக் கொள்ளட்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இன்றைய இறைவார்த்தையோடு டாக் வித்கார் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்க ஷீபா ஜான். நான் இறையாசிரியருடன் சந்தோஷமா இருக்கிறேன். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாம் உள்ளத்தை குழப்பி நம் விசுவாசத்தை சந்தேகப்படுத்தும் விவிலியத்தின் வசனங்களை மாற்றி மாற்றி சொல்லி நம்மை குழப்புகின்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவர்களை நாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாம் நம்முடைய விசுவாசத்திலே நிலைத்திருப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இன்றைய நாளிலே பிறந்த நாள், திருமண நாள், பெயர் கொண்ட திருநாள் கொண்டாடுகின்ற அனைத்து மக்களையும் இறைவன் பாதத்திலே சமர்ப்பித்து அவர்களுக்காக ஜெபிப்போம். இன்றைய நாள் ஆசீர்வாதம் மிக்க நாளாக அமையவும், இன்றைய நாளிலே எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும். நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருவிவிலியம் எழுதுதல் நாள் 96. லேவியர் 22ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. காணிக்கைகளின் தூய்மை என்ற தலைப்பிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவும் வாருங்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்கள் எனக்கு நேர்ச்சியாக செலுத்தும் தூய பொருட்களால் ஆரோனும் அவன் பிள்ளைகளும் என் பெயரை இழிவுபடுத்தாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூறு. நானே ஆண்டவர். அவர்களிடம் நீ கூற வேண்டியது, உங்கள் வழிமரபினருள் எவனும் தீட்டுப்பட்டிருந்து இஸ்ரேல் மக்கள் நேர்ச்சியாக செலுத்தும் தூய பொருட்கள் அருகில் வந்தால் அவன் என் முன் இராதபடி அழிவான். நானே ஆண்டவர். ஆரோன் குடும்பத்தினரில் தொழுநோயாளியோ விந்து ஒழுக்கு உடையவனோ இருந்தால் குணமாகும் மட்டும் அவன் தூய பொருட்களை உண்ண வேண்டாம். பிணத்தால் தீட்டானதை தொட்டவனும் விந்தொழுகியவனும் தீட்டியென ஒதுக்கிய ஊர்வனவற்றையோ தீட்டான மனிதரையோ தொட்டவனும் ஆலை மட்டும் தீட்டுடன் இருப்பான். அவன் தூய பொருட்களை உண்ணாமல் தன் உடலை தண்ணீரால் கழுவ வேண்டும். கதிரவன் மறைந்த பின் தூய்மையடைவான். அப்பொழுது அவன் தூய பொருட்களை உண்ணலாம், ஏனெனில் அது அவன் உணவு. தானாய் செத்ததையும் பீறி கிழிக்கப்பட்டதையும் அவன் உண்டு தீட்டாக வேண்டாம். நானே ஆண்டவர். எனவே தூய்மையானதை தீட்டாக்குவதால் தங்கள் மேல் பாவத்தை சுமத்தி கொண்டு சாகாதவாறு நான் ஒப்படைத்தவற்றை அவர்கள் காப்பார்களாக. நானே அவர்களை தூயோராக்கும் ஆண்டவர். வேற்றினத்தார் எவரும் தூய பொருட்களை உண்ண வேண்டாம். குரு வீட்டிலுள்ள விருந்தினரும் கூலிக்காக வேலை செய்பவரும் தூய பொருளை உண்ண வேண்டாம். குருவின் பணம் கொடுத்து வாங்கிய அடிமையும் அவன் வீட்டில் பிறந்தவனும் குருவின் உணவை உண்ணலாம். குருவின் மணமுடித்த மகள் தூய பொருளை உண்ண வேண்டாம். குருவின் குழந்தைகளற்ற கைம்பெண் அல்லது மணவிலக்கு பெற்றவளான மகள் திரும்பி வந்து இளமையிலிருந்து தன் தந்தையோடு வாழ்ந்தது போல வாழ்ந்தாளாயின் தந்தையின் உணவில் பங்கு பெறலாம். ஆனால் பொதுநிலையர் எவரும் அதை உண்ணலாகாது. தூய பொருளை அறியாமல் உண்பவர் அப்பொருளின் விலையில் 5இல் 1 பங்கை கூடுதலாக கொடுத்து தூய பொருளுடன் குருவுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு இஸ்ரேலர் நேர்ச்சியாக அளிக்கும் புனித பொருட்களை குருக்கள் இழிவுக்கு உள்ளாக்கக்கூடாது. அப்புனித பொருட்களை உண்டு இழிவுக்கு உள்ளாக்குவதால் அவர்கள் தண்டம் செலுத்தும் குற்றப்பழிக்கு ஆளாவர். ஏனெனில் நானே அவர்களை தூய்மையாக்கும் ஆண்டவர். ஆண்டவர் மீண்டும் மோசேயிடம் கூறியது, ஆரோன் அவன் புதல்வர் மற்றும் இஸ்ரேல் மக்கள் அனைவரிடமும் கூற வேண்டியது, இஸ்ரேலரிடையே தங்கியிருக்கும் அந்நியர்களோ தங்கள் பொருத்தனைக்கேற்ப அல்லது ஆர்வ மிகுதியால் எரிபலியாக செலுத்தும் காணிக்கை அவரவர் விருப்பப்படியே மாடு, ஆடு, வெள்ளாடு எவற்றிலேனும் பழுதற்ற ஓர் ஆணாயிருப்பதாக. பழுதான எதையும் உங்களுக்காக செலுத்தலாகாது. அது ஆண்டவருக்கு உகந்ததன்று. சிறப்பு பொருத்தனையோ தன்னார்வ காணிக்கையோ மாடுகளில் அல்லது ஆடுகளில் நல்லுறவு பலியாக செலுத்தினால் அது ஏற்கத்தக்கதாக அமையா. மாசு மறுவற்றதாய் இருத்தல் வேண்டும். குருடு, ஊனம், நெறிவு, கழிச்சல் நோய், சொறி, சிரங்கு முதலிய குறைபாடுள்ளவற்றை செலுத்தாமலும் அவற்றை ஆண்டவரின் பலிபீடத்தில் எரிபலியாக்காமலும் இருப்பீர்களாக. உறுப்பு ஒழுங்கற்ற ஆடோ மாடோ மகிழ்வு பலி ஆகலாம், ஆனால் அது பொருத்தனைக்கு ஏற்றதன்று. விதை நசுங்கினதையும் நொறுங்கினதையும் காயம்பட்டதையும் விதை அடிக்கப்பட்டதையும் ஆண்டவருக்கு நீங்கள் காணிக்கையாக்காமலும் உங்கள் நாட்டில் பலியிடாமலும் இருப்பீர்களாக. வேற்றின மக்களிடமிருந்து இத்தகையவற்றை வாங்கி உங்கள் கடவுளுக்கு உணவு படையலாக செலுத்தாதீர். அவற்றில் கேடும் பழுதும் உள்ளன. அவை உங்கள் சார்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டா.
ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, ஒரு கன்று, செம்மறி அல்லது வெள்ளாட்டுக்குட்டி பிறந்தால் 7 நாளளவும் தன் தாயிடம் அது இருக்கட்டும். 8ஆம் நாளிலிருந்து அது ஆண்டவருக்குரிய எரிபலியாக செலுத்தப்படும். இது விரும்பத்தக்கது. பசுவையும் அதன் கன்றையும் அல்லது ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாளில் பலியிட வேண்டாம். நன்றி பலியை ஆண்டவருக்கு செலுத்தினால் அது உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக இருக்கட்டும். அன்றே அது உண்ணப்பட வேண்டும். விடியற்காலை மட்டும் அதில் ஒன்று மீதியாக வேண்டாம். நானே ஆண்டவர். என் கட்டளைகளை கடைபிடித்து அவற்றிற்கேற்ப ஒழுகுங்கள். நானே ஆண்டவர். இஸ்ரேல் மக்களிடையே நான் தூயவராக கருதப்படுமாறு என் திருப்பெயரை இழிவுபடுத்தாதிருங்கள். நானே உங்களை புனிதராக்கும் ஆண்டவர். உங்களுக்கு கடவுளாயிருக்குமாறு உங்களை எகிப்து நின்று அழைத்து வந்தேன். நானே ஆண்டவர் என்று சொல். இவ்வாறு லேவியர் 22ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. மேலும் என்னென்ன பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜோன்.